Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.5ல first sum பார்க்குறோம். Evaluate integral 0 to pi by 2 dx divided by 1 plus 5 into cos square x. ஓகேவா, simplify பண்ணால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்ப்போம். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, integral 0 to pi by 2 dx divided by 1 plus 5 cos square x. ஓகேவா, ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் cos square x-ஐ வந்து வெளியே எடுக்கிறேன். ரெண்டு டேர்ம்லேயும், இது ஒரு டேர்ம், இவ்வளோ ஒரு டேர்ம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்காக ரெண்டு டேர்மில் இருந்தும் cos square x-ஐ வெளியே எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து cos square x-ஐ வெளியே எடுத்தால் 5 ஆயிரும். பட் இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் 1 இருக்கா, ஸோ 1லேருந்து நான் cos square எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாருங்கள். ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 2 dx டிவைடட் பை cos square நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ என்ன கிடைக்குது நமக்கு, 1 டிவைடட் பை cos square. ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த டேர்ம். ஓகே, 1 வந்து என்ன ஆகுது, 1 பை cos square. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம cos square x-ஐ திரும்ப உள்ளே கொண்டு போங்க. cos square x-ம் கேன்சல் ஆகி இந்த 1 தானே கிடைக்கும், நமக்கு 0 கிடைக்கக்கூடாது. என்ன கிடைக்கணும், 1 கிடைக்கணும். ஸோ நான் cos square x-ஐ வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை cos square x-ன்னு கிடைக்குது. ப்ளஸ் இப்போ இந்த செகண்ட் டேர்ம்லேயும் நான் cos square x-ஐ வெளியே எடுக்கிறேன். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. ஓகேவா, இனி ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான். ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 2, இப்போ நமக்கு தெரியும் 1 டிவைடட் பை cos x which is equal to or cos theta equal to secant theta. ஓகேவா, ஸோ இங்கே ஸ்கொயர் போட்டால் இங்கேயும் ஸ்கொயர். ஸோ இங்கே நமக்கு என்ன இருக்குது, 1 டிவைடட் பை cos square x இருக்கா. ஸோ நம்ம அதுக்கு என்ன அப்ளை பண்ணிக்கலாம், secant square x. ஸோ 1 டிவைடட் பை அப்படின்னா அது மேலே நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ secant square x, இது எதுக்கு போட்டிருக்கேன், 1 டிவைடட் பை இந்த cos square x-க்கு வேல்யூ போட்டிருக்கேன். ஓகேவா, டிவைடட் பை இப்போ 1 பை cos x-னா என்ன நமக்கு தெரியும், secant. கரெக்டா, ஸோ secant square x ப்ளஸ் இந்த 5-ஐ வந்து அப்படியே போட்டுக்கிறேன் இன்ட்டு dx. ஓகே, அகைன் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 0 to pi by 2 secant square x தான். ஸோ secant square x டிவைடட் பை, இப்போ நான் வந்து ஒரு கன்வீனியன்ட்டுக்காக இந்த secant square x, கீழே இருக்க secant square x-க்கு மட்டும் ஃபார்முலா போடுறேன். ஸோ ஃபார்முலா என்ன, secant square theta which is equal to 1 plus tan theta. ஓகே, ஸோ நான் வந்து மேலே உள்ளதுக்கு அப்ளை பண்ணல, கீழே உள்ளதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். இது ஏன் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தெரியும். ஓகேவா, ஸோ இதை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், 1 ப்ளஸ் tan, இங்கே ஸ்கொயர் போட்டால் இங்கேயும் ஸ்கொயர் போடணும். ஸோ tan square x, இதை வந்து எதுக்கு போட்டிருக்கேன், சீக்கனுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இந்த secant ஸ்கொயருக்கு போட்டிருக்கேன், இந்த secant ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 5 எழுதிக்கிறேன். ஓகே, இன்ட்டு dx. இதில் வந்து ஃபார்முலாஸ். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to pi by 2 secant square x டிவைடட் பை, இப்போ 1ம் 5 ஆட் பண்ணால் 6. ஸோ 6 ப்ளஸ் tan square x இன்ட்டு dxன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேவா, ஸோ ஓகே, புட் tan x equal to u. இப்போ கவனிங்க, இங்கே tan ஸ்கொயர் இருக்குது, நான் வந்து எதுக்கு எடுக்கிறேன், tan x. ஓகே, tan x equal to u. ஸோ இதை என்ன செய்வோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். tan x-ஓட டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு என்ன தெரியும், secant square x dx which is equal to u-வை ஒருக்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது du. நல்லா கவனிங்க, x-ஐ வந்து நான் எதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், யூக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக லிமிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும். எக்ஸை வந்து யூக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற லிமிட் என்ன, 0 to pi by 2. ஸோ யூவில் கொண்டு யூ லிமிட் நமக்கு வேணும். ஸோ எக்ஸுக்கு 0 ஃபஸ்ட்டு போட்டுரும், tan 0. ஸோ tan 0 which is equal to 0. நெக்ஸ்ட்டு tan இந்த pi by 2 கொண்டு எக்ஸில் கொண்டு போட்டோன்னா tan pi by 2 which is equal to infinite. ஓகேவா, ஸோ tan pi by 2 which is equal to infinite. நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னது, 0 to infinity. ஓகேவா, இப்போது நமக்கு தெரியுதா. ஸோ secant square x-க்கு நான் ஏன் வேல்யூ அப்ளை பண்ணலை
அப்படின்னா இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதுலேயும் சீக்கண்ட் ஸ்கொயருக்கு 1 + tan ஸ்கொயர் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து டஃப்பு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா சப்ஸ்டியூஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நவ் integral 0 to π/2 dx divided by 1 + 5 cos square x which is equal to integral நமக்கு கிடைச்சிருக்க புது லிமிட் என்ன 0 to infinity. ஸோ 0 to infinity கவனிச்சுக்கோங்க. இந்த சப்ஸ்டியூஷனை இதில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ dx அப்படி தானே இந்த லாஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு dx which is du which is equal to இவ்வளோ வந்து நம்ம dx du போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 6 சேஞ்ச் பண்ணண்டா. ஸோ 6 ப்ளஸ் இப்போ பாருங்கள் tan x தானே நம்ம யூனி எடுத்துருக்கோம். அப்போது tan ஸ்கொயர்னால் நான் u ஸ்கொயர் போட்டுக்கலாமா நம்ம? ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஃபார்மில் இனி தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கலாம், இங்கே வந்து a ஸ்கொயர் அதாவது இன்டகரல் 1/a² ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியுமா, அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தானே. ஸோ நான் இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன், √6 × √6 which is equal to which is equal to நமக்கு என்ன தெரியும் 6ன்னு தெரியும். ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது 6. ஸோ நான் இந்த √6 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன்னா which is equal to 6 தானே. ஸோ 6க்கு நான் இதை போடுறேன். நமக்கு இந்த ஸ்கொயர் டேர்ம் வேணும், a ஸ்கொயர் ஆக்கணும். ஓகேவா? நமக்கு 6 இருக்குது, 6 ஸ்கொயர் நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது. ஆனால் அந்த 6 நான் எப்படி போட்டுக்கலாம், √6 ஹோல் ஸ்கொயர் போட்டால் ஸ்டெப்பு கரெக்டு தானே. ஓகேவா? ஸோ நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ which is equal to integral 0 to infinity du divided by இதை எப்படி போட்டுக்கிறேன், √6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா, இன்டகரல் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஆர் a ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, 1 டிவைடட் பை a tan இன்வெர்ஸ் ஆஃப் என்ன வருது எக்ஸ் பை ஏன்னு கிடைக்குது. ஓகேவா? இதான் நம்மளோட இன்டகிரேஷன் ஃபார்முலா. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த சம்மில் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இதை a² ப்ளஸ் u வந்து என்ன எக்ஸ் ஸ்கொயர் அந்த கான்செப்டில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? which is equal to 1 டிவைடட் பை ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஹியர் a equal to √6 a ஸ்கொயர்னா √6 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஏங்கிறது √6 x equal to u. ஓகே, ஸோ நான் இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். ஸோ 1 டிவைடட் பை √6 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா இங்கே என்ன u. ஸோ u பை ஏனா √6. இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கிறோம் 0 to infinity. நல்லா கவனிக்கணும், இன்டகிரேஷன் ஃபார்மில் எங்கே அப்ளை பண்ணுறோமோ அங்கே தான் லிமிட்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே, நவ் என்ன பண்ணுறோம், நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்னா இன்ஃபினிட்டி, கிட்ட இன்ஃபினிட்டி எதில் கொண்டு போடுவோம், யூவில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். which is equal to 1 டிவைடட் பை √6 tan இன்வர்ஸ் ஆஃப் infinity by √6 கரெக்டா, மைனஸ் லோயர் லிமிட் என்ன 1 டிவைடட் பை √6 tan இன்வர்ஸ் ஆஃப் 0 டிவைடட் பை எனி நம்பர் 0. ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டி டிவைடட் பை எனி நம்பர்ஸ்னால் இதோட வேல்யூ நம்ம என்ன சொல்லிக்கலாம், இதோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஓகே, ஸோ வி கெட் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, which is equal to 1 டிவைடட் பை √6 into tan infinity அப்போ π/2ல tan infinity மைனஸ் tan 0 which is equal to π divided by 2 √6ன்னு கிடச்சிருக்கு. இதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன்.
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? தேங்க்யூ.